இந்த அபிமான் மருந்து வந்துங்க 10வது நாள் வேர் மருந்து கொடுக்கறதுங்க. வேறு அழுகல் வராமல் செடியும் காயாமல் நல்ல வளர்ச்சிக்கு கொடுக்கறது எல்லாமே நல்லா தான் இருக்குது ரிசல்ட். பீட்ரூட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க, வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணுறவங்க, கொத்துமல்லிக்கு யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க. கலர் வருதுங்க. கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் அந்த ஆர்பிக்ஸ் எல்லாம் வந்து கலர் நல்லா வரும் வெங்காயத்துக்கு. ஏக்கருக்கு ஒரு 13 டன் வருங்க. இப்போ நம்ம ஒரு 5 வேணால் சொல்லி இது நம்ம தோட்டத்தில் இப்போ வந்த காய்ங்க. ஆவரேஜாக 6.5 கிலோ 7 கிலோ வருங்க இந்த காய் சைஸு. ஆவரேஜாக 5 கிலோ. இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு ஒரு 15 டன் 16 டன்னுக்கு பக்கம் வருங்க. எல்லாம் காய் இந்த சைஸு, இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு எல்லாமே இருக்குதுங்க. 4 கிலோவிலேருந்து 7 கிலோ மட்டும் காய் இருக்குதுங்க. காயோட குவாலிட்டி டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. வணக்கமுங்க, என் பேர் தங்கராஜுங்க. செட்டிவளையம், கோவிந்தாவரம் வில்லேஜுங்க, தாராபுரம் டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர் மாவட்டங்க. இது கோபால்டு தோட்டங்க. இங்கே குத்தைக்கு பிடிச்சி நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க பூமி ஒரு 10 ஏக்கர். எங்கள் ஏரியாவில் வந்து பூரா அதிகமாக மகசூல் பண்ணுறது மக்கானிங்க, அப்புறம் 2வது பீட்ரூட்டு, வெங்காயம், அப்புறம் பொரியல் தட்டைங்க, அப்புறம் கொத்துமல்லியும் கொஞ்சம் அப்படியே பரவலாக போடுவாங்க. பீட்ரூட்டுங்க, பூசணி, தர்பூசணி, கருப்புங்க, பச்சைக்காய், அது போக மிளகாய்ங்க, தக்காளி, அப்புறம் கொத்துமல்லிங்க. நம்மளுது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்வீட்டி தான் நெட்டுருக்கிறோமுங்க 7 ஏக்கரு. இப்போ இது 2வது மாதம் நடவு போட்டதுங்க. இப்போ 55 நாளில் வெட்டுக்கு வருதுங்க. இது வந்து இந்த ரகத்தோட பேர் ஸ்வீட்டிங்க, கருப்பு காய்ங்க ஸ்வீட்டி. 4 கிலோவிலேருந்து 5 கிலோ மட்டும் வெயிட் இருக்குது. இது வந்து 55 நாளுங்க. நான் விதை நட்டால் 55 நாளுங்க. இதே நாற்று விட்டு நடவு ஓட்டோம்னா 50 நாளில் வெட்டணுங்க. ஒரு செடிக்கு வந்து 4 காய் நிற்கிங்க. 5 காய் 6 காய் சொல்கிறாங்க, 4 காய் ஆவரேஜாக நிற்கிங்க. அதாவதுங்க, காட்டை முதல்ல நாங்கள் கோழியரு போட்டு ரெடி பண்ணிங்க, உழவு ஓட்டி பெட் ஓட்டிங்க, நடவு போட்டுங்க. அப்புறம் முளைச்சி இது ஒரு 10வது நாள் 11வது நாள் இந்த அபிமான் வந்து நாங்கள் ட்ரிப்பில் தான் கொடுக்குறோங்க. APKS ஆர்கானிக். இந்த உரம் வந்து நம்ம மச்சான் வந்து துங்காவில் இருக்கிறாருங்க, அவர் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியுங்க. இது ட்ரிப்பில் வந்து 11வது நாள் 10வது நாள் விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த 2 இதுக்காக நாங்கள் இதைத்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. அவர் மூலியமாக தான் தெரியுங்க. இது விட்டுட்டுருக்குறேங்க. இப்போ காய் வந்து நல்லா தான் இருக்குதுங்க. 7 35 லிட்டர் 3 பங்கிடுவோம். இந்த அபிமான் மருந்து வந்துங்க 10வது நாள் வேர் மருந்து கொடுக்கறதுங்க. வேறு அழுகல் வராமல் செடியும் காயாமல் நல்ல வளர்ச்சிக்கு கொடுக்கறது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டருங்க. வெஞ்சுரியில் ட்ரம்மில் ஊற்றி பச்சை தண்ணி உள்ளே ஊற்றி இது ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டரு ஊற்றி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பக்கம் தண்ணி பச்சை தண்ணி ஓட விட்டுட்டு இந்த மருந்தை வந்து ஒரு காமணி நேரம் 20 நிமிஷம் தண்ணியில் வெஞ்சுரியில் போய் முடிஞ்ச வட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பச்சை தண்ணி மட்டும் விட்டுட்டு அதோடு நிப்பாட்டிடுவோனுங்க. அப்போ தான் இதுக்கு பயன். எப்போவுமே இது வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நாங்கள் கொடுப்போங்க. இந்த அபிமான் கொடுத்து இது 35வது நாளுங்க, 34வது நாள் பூக்கனி அதிகமாக எடுக்கிறதுக்கு, அதிகமாக செடி வளர்ச்சிக்கும் இந்த ஆர்பிஎக்ஸ் வந்து 35வது நாள். அதே மாதிரி தானுங்க, ஏக்கருக்கு 5 லிட்டரு 2 மணி நேரம் தண்ணி விட்டுங்க. இது ட்ரிப்பில் வெஞ்சுரியில் கலந்து ஒரு காமணி நேரம் கரைச்சி விட்டுட்டுங்க. மீண்டும் 10 நிமிஷம் பச்சை தண்ணி விட்டுட்டு அதோடு நிப்பாட்டிடுவோங்க. அப்புறம் மறுநாள் தான் தண்ணி விடுவோம். ஆர்பிஎக்ஸ் கொடுத்து நல்லா தான் இருக்குதுங்க, ரிசல்ட் நல்லா தான் இருக்குதுங்க. செடி நல்லாவே மோதிக்குச்சுங்க. எந்த அளவுக்கு செடி ஓடணுமோ அந்த அளவுக்கு ஓடிடுச்சுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஞ்சு அதிகமாக இறங்கு, காய் அதிகமாக பிடிக்கும், டன்னேஜும் வருங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. இது வந்து ஸ்ப்ரே மருந்துங்க. இது வந்து பேர் வந்து Apple 77. இது வந்து 27வது நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே அடிக்கிறதுங்க. இது வந்து பூ அதிகமாக எடுக்கிறக்குமே மகரந்த சேர்க்கைக்கும் இது ஸ்ப்ரே பண்ணுறதுங்க. ஒரு டேங்க்கு 200 மில்லிங்க. இது பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கிறதுங்க. இது அடித்த பவர் ஸ்ப்ரேயரில் தான் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்க. ஒரு டேங்க்கு 200 மில்லி. இது நல்லா ரிசல்ட்டு வருங்க. இது வந்து நாங்கள் அந்த மகரந்த சேர்க்கைக்கு பூ நல்லா நிற்கிறக்கும் பூ உழுகாததுக்கும் இது வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்குது. இயற்கை உரமும் கொடுக்குறேங்க. ஆனால் இது மாதிரி எல்லாம் இந்த டானிக்கு கொடுத்துங்காட்டிங்க எல்லாமே மண் வளத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஈல்டும் வந்துருக்குதுங்க. இதனால் நல்ல ரிசல்ட்டும் இருக்குதுங்க. இந்த மருந்துக்குனால நல்ல பயனாக தான் இருக்குதுங்க. இது போக எல்லாமே வெங்காய காட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க, எல்லா காட்டுக்குமே யூஸ் பண்ணுறேங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது ரிசல்ட். பீட்ரூட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க, வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணுறவங்க, கொத்துமல்லிக்கு யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க. கலர் வருதுங்க. கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் அந்த ஆர்பிஎக்ஸ் எல்லாம் வந்து கலர் நல்லா வரும் வெங்காயத்துக்கு. ஏக்கருக்கு ஒரு 13 டன் வருங்க. இப்போ நம்ம ஒரு 5 வேணால் சொல்லி
இது நம்ம தோட்டத்தில் இப்போ வந்த காய்ங்க. ஆவரேஜாக 6.5 கிலோ 7 கிலோ வருங்க இந்த காய் சைஸு. ஆவரேஜாக 5 கிலோ. இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு ஒரு 15 டன் 16 டன்னுக்கு பக்கம் வருங்க. எல்லாம் காய் இந்த சைஸு, இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு எல்லாமே இருக்குதுங்க. 4 கிலோவிலேருந்து 7 கிலோ மட்டும் காய் இருக்குதுங்க. காயோட குவாலிட்டி டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க, அருமையாக இருக்குது.